ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆசஸோட டஃப் கேமிங்கோட A15 இந்த ஒரு லேப்டாப் பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். RTXோட 3050யோட 4GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு 16GB RAM 512GB ரோமோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெஸ்ட்டான லேப்டாப்பாக இருக்க போது வித் RGB லைட்டிங் செட்டப்போட வந்து வருது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேப்டாப்புக்கு அன்பாக்சிங்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருவாங்க. ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பேகு, மவுஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் பேட் இது ரெண்டுமே கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஒயர்லெஸ் மவுஸுமே ஒரு சூப்பரான மவுஸ் வந்து இது கூட எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேப்டாப்போட பிசிக்கல் ஓவரி பார்க்கலாம். பிசிக்கல் ஓவரி பொறுத்த வரைக்கும் சைடில் என்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் டிஸ்பிளே சைஸ் என்ன இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை ப்ளகின் பண்ணுறது ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் RJ45 வந்து போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் தென் HDMIக்கான ஒரு 2.0 போர்ட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூஎஸ்பியோட 3.2 ஜென்ரேஷன் 1 டைப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 வந்து கொடுத்துருக்காங்க. USB 3.2 Gen 2 டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து DP 1.54 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அது பக்கத்துலேயே வந்து 3.5mm ஆடியோ ஜாக்குமே வந்து வந்துடுது. அண்ட் தென் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு USB அதே 3.2 ஜென்ரேஷனோட டைப் சி மைக்ரோ USB வந்து கொடுத்துறாங்க. அண்ட் தென் கிங்ஸ்டன் லாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது ஒரு 15.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளர் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்பிளே. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நமக்கு வீடியோ வந்து கிளியராக வந்து தெரியும். ஒரு IPS லெவல் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அண்ட் தென் இது வந்து ஒரு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வந்திருக்கு. அண்ட் தென் அடாப்டிவ் சிங்க் டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி வந்து ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கும். பிரைட்னஸ் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. ஃபுல் அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எல்லா லேப்டாப்லையுமே இது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா மேட் ஃபினிஷில் டிஸ்பிளே வரப்போ அவுட்டோரில் கொஞ்சம் வந்து டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இஷ்யூ மட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ டிஸ்பிளேல இஷ்யூ இன்னுமே வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் அதையுமே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை எங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கேட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்ட் தென் இதோட வெப் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 720 பிக்சலான HD வெப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீபோர்டில் வர்றப்ப கீபோர்டு தான் இதில் பெஸ்ட் ஃபீச்சர்ஸாக பேசப்படுது. ஒரு 70,000 நம்ம வாங்குறப்ப இதெல்லாம் கொடுத்தா தான் ஒரு பெஸ்ட்டாக ஒரு கேமிங் லேப்டாப்புக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா RGBக்கான பிளாக் லைட் செட்டப்மே வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு வேர்ட்லேயுமே வந்து லைட்ஸ் வந்து தெரியும். ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 20 மில்லியன் ப்ரெஸ் பண்ணி வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கீபோர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவராய்ட் டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இதாக இருக்குது. மல்டி கலர் ஆப்ஷனுமே இருக்குது. மல்டி மோட்ஸுமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த ஐயூரா RGB அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லையா, அது மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஃபங்க்ஷன் கீ மாற்றி ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய கேமர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக கேமிங் லேப்டாப்னு வந்தாலே இந்த RGB செட்டப்ஸ் வந்து இருக்கும். அந்த ROGலையுமே சரி, டஃப்லையுமே சரி, HP விக்டர்ஸ்லையுமே சரி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே ஃபீச்சர்ஸ் வந்து இதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் காம்பேக்டாக ஒரு கீஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ கேமிங் கீ அந்த ASWDலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணியும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு சைடில் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நீங்கள் ஏரோ கீஸும் யூஸ் பண்ணுவோம் கேம் விளையாடுறதுக்கு. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் தான். நம்ம யாருமே கீபோர்ட்ஸில் கேம் ப்ளே பண்ணுறவங்க லேப்போட கீபோர்டை யூஸ் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டர்னல் கீபோர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இருந்தாலுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி தான் வந்துருக்கு. கம்ப்ளீட்லி ஒரு காம்பேக்டான ஒரு செட்டப் ஃபார் கேமிங் தான். ஸோ அதில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட் இதில் ஒரு டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது பேக்கில். ஸோ நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வருது. ஃபீல் குட் சவுண்ட் தான். ஸோ அந்தளவுக்கு சவுண்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கேட்குற அளவுக்கு சவுண்ட் இருக்குது. அண்ட் தென் மைக் குவாலிட்டியுமே வந்து நல்லாவே வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ மீட்ஸுமே அட்டன் பண்ணி பார்த்தா ஸோ மைக் குவாலிட்டி அந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 48 Wh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது ஒரு 2 டேஸ்க்கான ஸ்டெபிலிட்டி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேட்டரியில் எந்த ஒரு இஷ்யூவும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரல. அண்ட் தென் இதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸில் ஏற மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டரி வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வைஃபை பார்த்தீங்கன்னா 6 வந்து ரன் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான நெட்வொர்க் கேதரிங் வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் அதுலேயும் கிடையாது. மிலிட்ரி கேட் டஃப்னஸ் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நிறையா. ஸோ லேப்டாப் கீழப்பட்ட உடையாது அப்படிலாம் கிடையாது. உடையும் தான் சும்மா ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு அப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலாக தெரியாமல் டக்குன்னு விழுகிறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அதில் எந்த விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர் வரும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் AMDயோட Ryzen 7 கொடுத்துருக்காங்க. 7435 H சீரியஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராசஸராக இருக்கும். ஸோ இன்டெல் கிடையாது, இது Ryzenோட ப்ராசஸர் 7. ஓகேவா. கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் NVIDIAவோட
ஆர்டிஎக்ஸில் வர 3050. ஸோ 4080 வந்து என்ன வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பற்றி கேட்டேன். இதில் அதில் வந்து கமெண்ட் பண்ணிங்க 3050 நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 3050 மாடல் தான். 4GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ டெடிகேட்டடான ஒரு சிப் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 60 வாட்ஸ்க்கான டிஜிபி இருக்குது. அண்ட் தென் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்குறப்ப ஒரு 16GB ரேம் 512GB ரோம் வந்து கொடுத்துறாங்க. ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் DDR5 ரேம் வந்து கொடுத்துறாங்க. ஒரு 5600 மெகாஹெர்ட்ஸ்க்கான ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இது Windows 11 வந்து வருது. மொத்தமாக வெயிட் வந்து பார்க்குறீங்கப்ப ஒரு 2.5 kg வருது. ஸோ 2.30 கிராம்ஸ்னு வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு சவுண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஹை ரெசல்யூஷன் ஆடியோஸ்மே வந்து இது பண்ணிக்கும். அண்ட் தென் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சும்மா கலர் சேச்சுரேஷன்ஸ்லேருந்து கிரேடிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து தெரியுது. டிஸ்பிளே பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பட் நல்லாவே வந்து வீவிங்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. பெசல்ஸும் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளேவாக வந்து இருக்குது. ஓகே, ஓவராலாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துப்பீங்க. இதோட சவுண்ட் டெஸ்ட் அண்ட் தென் வீடியோ குவாலிட்டி எல்லாமே நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே ஃப்ளிக்கரிங் இஷ்யூ மட்டும் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க சிலர். அதை பற்றி வேறு யாருன்னா வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து கேட்டுங்க. இல்லைன்னா நம்ம கமெண்ட்டில் கூட யாரா வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஒரு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. அண்ட் தென் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஃபார் கேமிங்னே சொல்லலாம். அண்ட் தென் இதில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு சாஃப்ட்வேர் டிசைனராக இருக்கட்டும், டிசைன் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு லேப்டாப்பாக இருக்கும். பிகாஸ் இதில் ஹீட்டிங் இஷ்யூவே கிடையாது. அண்ட் தென் லேகும் பெருசாக ஃபீல் பண்ண முடியல. இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸ் அண்ட் தென் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே பக்காவாக வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் தென் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.